அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்துஸ்ஸிலாஹ் மத்துஸ்ஸிலாஹ் அப்படிங்கக்கூடிய ஒரு பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னா மத்துல் அஸ்லியோட முதலாவது வகை என்று நமக்கு தெரியும். ஏற்கனவே உள்ள பாடங்களில் பார்த்தோம். இப்போ மத்துஸ்ஸிலாஹ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஹா இருக்குது பார்த்தீங்களா, ஹா அரபிக் எழுத்து தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஹா. இந்த ஹா வந்து 2 ஹரக்கத்து உள்ள எழுத்துக்கு இடையில வந்து இது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பே சரி பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஹா இருக்குது. அதுக்கு அடுத்த அடுத்த ஒரு வேர்டு வருது அப்படின்னா அது வந்து வாவா இருக்குது. அதுக்கு ஒரு ஹரக்கத்து இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 ஹரக்கத்துக்குள்ள 2 ஹரக்கத்துள்ள எழுத்துக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஹா இருக்குது. சரிங்களா? அப்போது இதை என்ன அப்படின்னா, இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து 2 விரல் நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவிற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஓதணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு பார்ப்போம். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபகால் அலி சுவாஹிபிஹி வஹுவ அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஹா இருக்குது பார்த்தீங்களா, ஹ. இந்த ஹாக்கு பதிலாக இது ஹா இல்லை, ஹ. அதாவது நல்லா அடித்தொண்டையிலேருந்து நல்லா வந்து வெளிப்படுத்தணும். சரிங்களா? ஹ. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள ஹாக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா பா இருக்குது. இந்த பாக்கு என்ன இருக்குது, கெசர் இருக்குது, அதாவது சேர் இருக்குது. சரிங்களா? அப்போ வகாலலி சோஹிபிஹி வஹுவ. ஓகே, ஹி 2 விரலுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் நீட்டணும். சரிங்களா? ஓகே. யூ ஹாவிருஹு அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மத்து மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து ஒரு 2 விரலுக்கு மேலே தான் நம்ம நீட்டுவோம், 4 விரல் 6 விரலுன்ட்டு. பட் இங்கே என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 2 விரலுக்கு நீட்டணும் அப்படிங்கிறதுல இங்கே உதாரணம் போட்டிருக்கேன். இங்கே நீங்கள் கொஷின் கேட்பீங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது நீங்கள் ரியல் குரான் வெர்ஸில் பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் நீட்டுற மாதிரி தான் வரும். ஏன் அப்படின்னா இதுக்கு அடுத்து என்னென்னா ஹம்சா வந்திருக்கு. சரிங்களா? அதனால் ஓகேங்களா? ஓகே, ஹம்சா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த சட்டங்கள்லாம் பின்னாடி படிப்போம். இங்கே என்ன அப்படின்னா, அப்போ இது ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். அப்போ இன்னொரு எக்ஸெப்ஷன் இதில் இருக்குது. இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, ஹாவுக்கு பின்னால் ஹம்சா வருது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 4 விரல்களை நீட்டணும் அல்லது அதை மடக்கக்கூடிய லெவலுக்கு ஓதணும் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம நல்லா வந்து நீட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலாக அங்கே மத்து மறைஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் 4 விரலுக்கு தான் நீட்டணும். ஓகேங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இங்கேயும் இந்த உதாரணத்தை எடுத்துக்கலாம். இந்த உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? வஹுவ யுஹாவிருஹு அகஃபர்த. ஓகேங்களா? அகஃபர்த. இந்த இடத்துலையும் யுஹாவிருஹு அனா. ஓகே, இந்த இடத்துல நல்லா நீட்டணும் 4 விரலுக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். மத்துசிலாலேயே 2 வகை இருக்குது. சாதாரணமாக ஹா வந்து 2 எழுத்துக்கு இடையில வந்தால் எப்படி ஓதணும், அண்டு ஹாக்கு அப்புறமா ஹம்சா வந்துச்சுன்னா எப்படி ஓதணும் அப்படிங்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.